குவார்டர் ஃபைனல் மேட்ச் யாரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளே பாய்ஸ் ஃப்ரம் திருச்சி வெர்சஸ் கேஜிஎஃப் கன்னியாகுமரி. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க இங்கே ப்ளே பாய்ஸ். இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் 4 bowler யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்னா ஸ்ட்ரைக்கில் லிபின் ஜோஷ், நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் சஜித் இருக்காங்க. ஸோ முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண தினேஷ் வந்திருக்காங்க. மேட்சோட முதல் பந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. அடிச்சு போடப்பட்ட பால் சரியாக கனெக்ட் பண்ண முடியல பேட்ஸ்மேனால. பாயிண்ட்ல டீப்ல ராஜா அவர்கள் ஃபீல்டர் சிங்கிள் எடுக்கிறாங்க. முதல் பால் ஆஃப் த மார்க். இங்கே செகண்ட் ஒன் சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த பந்தில். தேர்ட் ஒன் ஓவரில் தினேஷ் லிபின் ஜோஷ் நல்லா பண்ணுங்க, டஃப் ஃபைட்டு கொடுக்குறாரு. இன்னைக்கு டேல சூப்பராக ஆடி இந்த பேட்ஸ்மேன் லிபின் ஜோஷ். ஐயோ மிக்ஸப்பை பார்க்க முடியுது, எடுத்து அடிச்சா பெரிய விக்கெட்டாக இருக்கும். த்ரோ விலகி போக ஸ்டிக்கை தட்டி விட்டாங்க. இங்கே சிங்கிள் டபுளாக மாறி இருக்கு. ஒரு பெரிய மிக்ஸ்அப்கான சான்ஸ் இருந்துச்சு, ரன் அவுட் வாய்ப்பு மிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ப்ளே பாய்ஸ் காஸ்ட்லியாக இருக்க போதான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் நல்ல பிளேங்க. அவரோட ஆர்க்கில் உள்ளங்கவும் பிளேஸ்மெண்ட்டை பெட்டராக வச்சாரு பாருங்க. கிளாஸை காட்டாரு பேட்ஸ்மேன். அங்கே ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு சிங்கிள் டபுளாக மாற்ற ஐயோ மறுபடியும் சான்ஸ் மிஸ் ஆகியிருக்கு. 2 பேட்ஸ்மேனுக்குமே ரன் அவுட் சான்ஸை மிஸ் பண்ணியிருக்காங்க. புல்லுக்கு போனாங்க, ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர், நல்ல ஃபீல்டர் வச்சிருக்காங்க. டேக்கன் கோ வேற லெவல் கேட்ச். ரமேஷ் கேம் சேஞ்சிங் கேட்சா இருக்க போது லிபின் ஜோஷ் அவரோட விக்கெட் எடுக்கிறாங்க. ரவுண்ட் 1 மேட்ச்ல 5-6 ஒரு 2 நாள் அடிச்ச பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட் ரொம்ப எசென்சியல் ப்ளே பாய்ஸ்க்கு. இந்த குவார்டர் ஃபைனல் மேட்ச்ல சரியான ரன்னிங் கேட்ச் ப்ரோ. ஏன்னா எதிர்வெயில பிடிச்சாரு. நியூ பேட்ஸ்மேன் சச்சின். இந்த ஒரு லாஸ்ட் ஒன் அம்பையர்ஸ் கால் நாட் அவுட் தெளிவாக பார்த்துருக்காங்க. அம்பையர் டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6. கேஜிஎஃப் கன்னியாகுமரி ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓவர் இங்கே பிரதீப் போட வந்திருக்காங்க. சஜித் ஸ்ட்ரைக்கில் முதல் பந்து குட் ஷாட் தூக்கியிருக்காரு. தூக்கிலையும் தூக்கியிருக்காரு. ட்ராவல் ஆகுதான்னு பார்த்தா தினேஷ் அவர்கள் ஐயோ விழுந்துட்டாங்க. அங்கே 1 பவுன்ஸ் பவுண்டரி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல கொஞ்சம் மேடு, அதில் போய் எடுக்கிறது கஷ்டம். இருந்தாலும் சரியான எஃபர்ட் போட்டாங்க தினேஷ் அவர்கள். செகண்ட் பால் ஓவரில் த்ரூ த லைன் மறுபடியும் தூக்க பார்த்துருக்காரு. போன பந்தில் கிடைக்க வேண்டிய விக்கெட் இப்போ கிடைக்குதான்னு பார்ப்போம். டேக்கன் ப்ரோ. இங்கே விக்கெட் கீப்பர் விஜய் தளபதி எடுத்துட்டாருங்க. கேட்ச் எடுத்தாரு. போன பால் விக்கெட் போயிடலாண்டியுமே இப்போ தான் சொன்னார், நீ டாட்டுக்கு ட்ரை பண்ணு விக்கெட் தானாக விழுவினார். சொன்ன மாதிரியே விக்கெட் வந்துருக்கு. அவரே போய் எடுத்துருக்காரு விக்கெட் கீப்பர். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சுபாஷ். தேர்ட் பால் ஓவரில் பிரதீப் இந்த அவர் பிடிக்கிற முதல் பந்து அவுட் சைடு எட்ஜ் பட்டிருக்கு. சிங்கிள். பந்து தூக்கியிருக்காரு, பவர் போட்டிருக்காரு. ரொம்ப நேரம் மேலே நிற்கிதுங்க. தெளிவாக எடுக்க வேண்டிய கேட்ச் எடுத்தா விக்கெட்டுங்க. அங்கே தினேஷ் அவர்கள் தன்னோட வித்தையை காட்டியிருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸை காட்டியிருக்காருங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அஜின். நல்ல பந்து வந்தார், பேட்லேஸ் ஓப்பன் பண்ணார், பாயிண்ட்டுக்கு போயிருக்கு. ராஜா அவர்கள் இங்கே ஃபீல்டில் சிங்கிள் எடுக்கிறாங்க. லெவன் ஒரு ஹெலிகாப்டர் குத்தி பிடிப்பாங்க, கேரி ஆகலைங்க. சிங்கிள் எடுப்பாங்க, ஓவர் முடிப்பாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13 ஃபார் த லாஸ் ஆஃப் 3 விக்கெட். இங்கே ஆடிட்டு இருக்காங்க கேஜிஎஃப் கன்னியாகுமரி. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் தினேஷ் போட வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். தினேஷ் டு சுபாஷ். முதல் பந்து விட்டு தட்டினாரு. பவுண்டரி போ வாய்ப்பு இல்லாமல் தடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொங்கு அந்த மிஸ்ஃபீல்டு பண்ணி தான் ஒரே சங்கு 4 பேர்ந்துருக்கும். பட் சிறப்பாக பார்த்துருக்காரு. ஃபீல்டிங் ஒரு சிங்கிள். செகண்ட் பால் ஓவரில் நல்ல பிளே, ஒரு பார்ட்னர்ஷிப் தேவன் தெளிவாக தெரிஞ்சு ஆடுறாருங்க. அவர் சிங்கிள் ஓடி இருக்காங்க. தேர்ட் ஒன் பிக் ஸ்விங்க்கு போனாங்க. அவரோட ஸ்டார்ட்டில் தான் இருந்துச்சு. நேருக்கு நேராக கொடுக்க போயிருந்தால் கண்டிப்பாக வெளில அடிச்சிருப்பாருங்க. அதை ரீப்ளேல் பண்ணி பார்க்குறாரு பாருங்க. அந்த லைனில் கரெக்டாக போட்டாங்க. 1 ஸ்லாப் ஷாட் தரையோட பேருக்கு ஆஃப் சைடில் வந்துச்சு. ஆஃப் சைடில் தரையில் தட்டினார். சூப்பர் ஃபீல்டிங். ரூபன் அவர்கள் டீப்லேருந்து வந்துட்டாருங்க. விட்டா பவுலிங் அன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்துட்டார். சிங்கிள். லாஸ்ட் ஒரு மீனிங் ட்ராக் ஆன் ஆக வேண்டியது. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் பிச்சில் இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் தெளிவாக போட்டாருங்க. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போட வேண்டிய லென்த் எக்ஸ்பீரியன்ஸை காட்டியிருக்காருங்க. த்ரூதலையும் தூக்க பார்க்க வச்சார், தூக்க முடியலங்க. அங்கேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எடுத்திருக்காங்க. டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16. இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டு ஆடிட்டு இருக்காங்க கேஜிஎஃப் ஃப்ரம் கன்னியாகுமரி. ஸோ லாஸ்ட் 2 ஓவர் பாக்கி இருக்குது. 12 பால் பாக்கி இருக்குது. 12 முக்கியமான 6 பாலை போடுறதுக்கு ரூபன் வந்திருக்காங்க. ஒரு முதல் பந்து சுபாஷ் ஸ்ட்ரைக்கில் நேராக தூக்கி காலில் ஸ்டம்ப்லாம் இல்லை, சொருவை பார்த்துருக்காருங்க. செகண்ட் பால் ஓவரில்
ஷாட் மாட்டிக்கிச்சிங்க. போன பாலே இந்த ஷாட்டை தான் ட்ரை பண்ணார். இந்த தடவை தெளிவாக பட்டுச்சுங்க. ஒரு சொல்லட்டினார் சுபாஷ். ஸோ பாடியில் எனக்கு வந்த பந்த ஃபர்ஸ்ட் ஒன் டாட்டு போட்டாலுமே செகண்ட் ஒன் தெளிவாக பட்டிருக்காரு. போன பால் வைடு ரீபால் இந்த பால் தேர்ட் ஒன் ஓவரில் ஒரு யாருக்கர் நல்ல யாருக்கர் அங்கே நல்ல ஃபீல்டரையும் வச்சுருக்காங்க. த்ரோ புல்லட் வேகமாக இங்கே வரும் டேரக்ட். ஐயோ விட்டு தான் டேரக்ட் அடிச்சிருப்பாருங்க. ஃபோர்த் ஒன் ஸ்லோவர் ஒன் தூக்கி விட்டுருக்காரு. ட்ராவல் ஆகுதான்னு பார்த்தா ஃபீல்டர் இன்ட்ரெஸ்டட். தெளிவாக எடுக்க வேண்டிய கேட்சை தெளிவாக எடுத்திருக்காங்க. நல்ல கேட்ச் எடுத்திருக்காங்க. விக்கெட்டையும் அள்ளியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஆல்பின். ஓய்யோ நல்ல வேகமாக வந்துச்சு. ஸ்டெம்பில் படாமல் தப்பிச்சிட்டாரு. சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸோ இங்கே வச்சு ஓடுறாங்கன்னு பார்ப்போம். எடுத்துருச்சா விக்கெட்டாக இருக்கும். அம்பையர்ஸ் கால் என்னன்னு பார்ப்போம். 2 எடுத்திருக்காங்க இந்த இதில். போன பால் வைடு ரீபால் இந்த பால். பிச்சில் இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் குறுக்க போக பார்த்தார் ஆல்பின். டாட்டா இருக்குது. டாட்டோட ஓவரம் முடிக்கிறாங்க. த எண்ட் ஆஃப் 4 overs ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 27. இது வரைக்கும் 4 விக்கெட் விட்டுருக்காங்க. KGF கன்னியாகுமரி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் இந்த இன்னிங்ஸில் குங்கு போட வந்திருக்காங்க. சுபாஷ் ஃபுல்டாஸ் பால். அம்பையர்ஸ் கால் வேஸ்ட் நோ பால் கொடுத்துருக்காங்க. அங்கே கேட்ச் எடுத்தும் பிரோஜனம் கிடையாது. தெளிவாக கேட்ச் எடுத்துக்காரு மணி. அங்கே இங்கே சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்க. அம்பையர்ஸ் கால் இங்கே ரன் அவுட்டுங்க. இங்கே தேவைப்பட்ட விக்கெட் சுபாஷ் அவர்களோட விக்கெட் கிடச்சிருக்கு. ஸோ அம்மா டென்ஷனில் இருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் ஜித்து. செகண்ட் ஒன் கொங்கு அவர் தந்து அவுட் சைடு ஆஃப்ல வந்துச்சு. அவுட் சைடு ஆஃப்லேயே விட்டாங்க. இதுவும் விக்கெட்டாக இருக்கும். நல்ல கேட்ச். பட் இது ஃப்ரீ ஹிட்டுங்க. பார்ப்போம். இதுவும் ரன் அவுட். பேக் டு பேக் இங்கே 2 ரன் அவுட் பார்க்க முடியுது. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வினோத். விக்கெட்டாக இருந்தா கம்பேக்கிங் பாலாக இருந்திருக்குங்க. விக்கெட் எடுக்க முன்னாடியுமே இந்த வந்து சிறப்பாக போட்டிருக்காரு. சிங்கிள். ஃபோர்த் ஒன் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் ஆல்பின். நல்லா வந்து நல்ல வேகம் ஸ்லிங் ஆக்ஷனில் சொருவிட்டாருங்க. காலுக்கு பக்கத்தில் சொருவிட்டார். சரியான வந்து கடைசி 2 ஆன் சைடில் சரியா அப்பாட்டில் பட் டீப்புக்கு போகுது. ரமேஷ் அங்கே ஃபீல்டர் சிங்கிள் டபுளாக மாற்ற பார்த்தாங்கன்னா மாட்டிடுவாங்கன்னு சொல்லுவேன். அங்கே த்ரோ பெட்டராக வந்திருக்கு. அம்பையர்ஸ் கால் என்னன்னு பார்ப்போம். நாட் அவுட். அங்கே லாஸ்ட் ஒரு ரிமைனிங் இன்னிங்ஸில் நல்லா வந்து யாருக்கு லென்த்தில் சிறப்பாக போட்டிருக்காரு. அங்கே பிரதீப் அவர்கள் ஃபீல்டர் புல்லட் த்ரோ வருங்க. அவர்கிட்ட வந்து ஒன்றா மாட்டிடுவீங்க. அந்த எண்ணில் வினோத்தை காலி பண்ணிட்டாங்க. ரன் அவுட்டு 3வது ரன் அவுட் எனக்கு தெரிஞ்சு இந்த இன்னிங்ஸில். முக்கியமான வந்து டார்கெட் டிசைடிங் பால் டவுன் த ட்ராக் போகிறாரு. காட்டன் போல்டு சூப்பர் ஒன். 3 விக்கெட் நினைக்கிறேன் இந்த ஓவரில் மட்டுமே. அவர் முதல் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. KGF ஃப்ரம் கன்னியாகுமரி 34 அடிச்சிருக்காங்க. ஸோ 30 பாலில் 35 இப்போ டார்கெட் ப்ளே பாய்ஸ்க்கு. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ரூபன். நான் செகஷனில் ரமேஷ். தேவராஜ் முதல்ல ஒரு படம் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் வந்து ஒரு லெக்கற்ற மாதிரி திரும்ப பார்த்துருக்காரு. பால் பெருசாக திரும்பல. லைனுக்குள்ளே வருதுன்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் ஒன் கொஞ்சம் ஃபாஸ்டராக வந்திருக்கு. விக்கெட் டெலிவரி போட்டிருக்காங்க. பேட் ஃபேஸை திருப்பி விட்டாங்க. ஆஃப் சைடில் வச்சுட்டு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஆஃப் த மார்க்கிங்க. முதல் பால் டாட்டுக்கு அப்புறமா டக்குன்னு ஒரு சிங்கிள் மாற்றி விட்டார். எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ஸ்வீப் ஷாட்டுக்கு போனாங்க. பாட்டம் ஆஃப் த பேட்டில் சரியாக பல்லாட்டியுமே போட்ட பவருக்காக டீப்புக்கு பேருக்கு. ஐயோ மிக்ஸை பார்க்க முடியுமான்னு பார்ப்போம். ஆஃப் த மேட் ஓடி வந்துட்டாங்க. சிங்கிள். அடுத்த வந்து தேவராஜ் டு ரமேஷ். ஃபோர்த் ஒன் குட் ஷாட்டுங்க. அவுட் சைடு ஆஃபில் வித்து கிடச்சா நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் பார்த்தா பேட் ஃபேஸை கரெக்டாக திருப்பினாரு. அங்கே ஒரு மிஸ்ஃபீல் காரணமாக சிங்கிள் டபுளாக மாறுது. தேவராஜ் வந்து அடுத்த வந்து ஸ்வீப்புக்கான முயற்சி. ஸ்வீப்புக்கான லைன் வந்து போடலாங்க. ஸ்ட்ரெயிட்டாக பாக்ஸ் டு பாக்ஸ் போட்டு குட் ஷாட்டுங்க. சூப்பர் ஷாட்டுங்க. கவர்ஸில் டீப் வரைக்கும் போயிருக்கு. எடுத்தோன்னே விட்டாங்க. சஜித் ஃபீல்டர் சிங்கிளோட ஓவர முடிக்கிறாங்க. அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் 6 ரன் ஆடிருக்காங்க. வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். நல்லா ஸ்டார்ட் கிடச்சிருக்கு 2 டீமுக்குமே. லோ ஸ்கோர் கேமு. ஸோ 6 ரன்னுக்கு எக்கனாமிக்கலாக போட்டு போயிருக்காங்க அவங்களும். அதே மாதிரி விக்கெட் விடாமல் 6 ரன் ப்ளே பாய்ஸும் ஆடிருக்காங்க. செகண்ட் ஓவர் ஜித்து வேரியேஷன் போடக்கூடிய பவுலர் ஸ்லிங் ஆக்ஷனில் போடுவார். முதல் பந்து நல்லா பந்து நல்லா பிளே. சிங்கிள் மட்டுமே வாய்ப்பு இந்த பந்தில். செகண்ட் ஒன் யார்கர்லேருந்து வந்த பந்து ஆன் சைடில் தட்டி விட்டாங்க. ஃபீல்டர் அங்கே கொஞ்சம் தடுமாறிட்டார். அதை சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. த்ரோ பெட்டராக வந்துச்சா அப்படின்னு பார்த்தா நல்ல ரிசீவ் சஜித் அவர்கிட்ட. தேர்ட் பால் ஓவரில் ஜித்து டு ரூபன். ஆமாம் சாம வேகங்க. சரியான வேகத்தில் வந்துச்சு பந்து. குத்துறதுக்கப்புறம் ஆங்கிள் என்னாச்சு ஆஃப் கட்டுற மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் ஜித்து டு ரூபன்.
கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. அதுலேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஸ்லிங் ஆக்ஷனில் பத்திரானாவை பார்க்குற மாதிரியே இருந்துச்சுங்க. போன பால் வைடு, ரீபால் இந்த பால் ஆஃப் சைடில் வந்துச்சு. ஆஃப் சைடில் ப்ளே பண்ணாங்க. இந்த விராஜ் அங்கே ஃபீல்டர் தடுத்துட்டாருங்க. சிங்கிள் எடுத்திருக்காங்க இந்த பந்தில். இந்த ஒரு லாஸ்ட் ஒன் ரமேஷ் டேக்கில் குட் ஷாட்டுங்க. கேப்பில் போகுதுங்க. கவர்ஸில் ஃபீல்டு வச்சுருக்காங்க. ஷார்ட் கவர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா கவருக்கு நடுவில் பந்து போகுது. டீப்லேருந்து வந்துட்டாங்க. வேரட்டி வந்து சிங்கிளோட 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். இங்கே ப்ளே பாய்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களும் அதே 6 எக்கனாமியில் போட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு ஆல்பின் போட வந்திருக்காங்க. ரமேஷ் டேக்கில் முதல் வந்து ஒரு ஸ்லோவர் 1 விட்டு தட்டை பார்த்தாங்க. பெருசாக கட்டாயிருக்கு பந்து. செகண்ட் ஓவரில் ஆல்பின் டு ரமேஷ் ஸ்லாப் ஷாட் நேருக்கு நேராக போயிருக்காரு. ஒயிட் கத்திக்கிட்டே வராங்க. நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் அங்கே மிஸ்ஃபீல்ட் சிங்கிள் இங்கே டபுளாக மாறுது. இதுக்கு மேலே ஓட மாட்டாங்கன்னு தோணுது. அப்படின்னு சொல்லும்போது ஓடி இருக்காங்க. அது ரீச் ஆகிட்டாருங்க. 3 ரன்னுங்க. தற்பால் ஓவரில் ரூபன் அவர்கள் ஸ்ட்ரைக்கில் பிஃபோர்லேருந்து வந்து லெக் கட்டருக்கு திருப்பி இருக்காருங்க. ஒருத்தவங்க ஆல்பின் ரூபன் மேலே ஏறி இருக்கு. சரியான ஹைட்டுங்க. காட்டன் பவுலுக்கு பவுலரே போறாரு. எடுக்க வேண்டிய கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. இங்கே எடுத்தடிக்க ஆளுங்க. சிங்கிள் டபுளாக மாற்றிட்டாங்க. அந்த கேப்பில் வெயிட் பண்ணாருங்க. முழுசாக கட் பண்ண முடியல. ஐயோ அவர்கிட்ட போகும்போது எக்ஸ்ட்ரா பம்ப் ஆகி போச்சு. சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்க. நல்லா ரன்னிங்க. சரியான ரன்னிங். 2 இங்கே கடைசி பந்து ஸ்விட்ச் எட்டுக்கான முயற்சி நல்லாவே தூக்கி போட்டார். மேலே போட்டிருக்காங்க. டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 19 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். இங்கே ப்ளே பாய்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் தேவா போட வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். ரமேஷ் ஸ்ட்ரைக்கில் வைட் டெலிவரி ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பால் தடுக்க முடியுமான்னு பார்ப்போம். பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. இந்த பந்தில் மட்டுமே பந்து போடாமல் 5 ரன்னு. முதல் பால் ரமேஷ் ஸ்ட்ரைக்கில் நல்ல ப்ளே. பெருசாக டர்ன் பண்ண பார்க்கல. சிங்கிள் எடுக்கிறாங்க. செகண்ட் ஒன் யார்கர்லேருந்து வந்த பந்து பேட் ஃபேஸை ஓப்பன் பண்ணாருங்க. சிங்கிள் எடுக்கிறாங்க. தேர்ட் ஒன் லோ ஃபுல் டாஸாக மாட்டிக்கிச்சு. யார்கருக்கான முயற்சி குத்த விட்டு திருப்ப பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். ஃபோர்த் ஒன் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. வித்து கிடச்சிச்சு. பேட்டை விட்டார். சரியாக படல. வினோத் கைக்கே போயிருக்கு. அதுலேயும் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. தேவா டு ரமேஷ் அந்த ப்ளே மறுபடியும் இவருக்கு லோ ஃபுல் டாஸாக மாட்டிக்கிச்சு. பேட்டில் தட்டி விட்டார். ஆன் சைடில் சிங்கிள் எடுக்கிறாரு. லாஸ்ட் ஒன் ரூபன் ஸ்ட்ரைக்கில் பிச் ஆஃப் த பாலுக்கு போக பார்த்துருக்காரு. ஸ்டெப்பிங் டவுன் த கிரவுண்டு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. இந்த ஓவரில் ஒய்டு ப்ளஸ் பவுண்ட்ரி போச்சு. அதுக்கப்புறமா எல்லாமே சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 30 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். கிடச்ச சான்ஸை யூஸ் பண்ணாங்க. மிஸ்ஃபீல்ட் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லுவேன். ஓடியே போன ஓவரில் ரன் எடுத்தாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பொறுத்துக்கு அஜின் வந்திருக்காங்க. 6க்கு உங்களுக்கு 5 தேவை. விக்கெட் விடாமல் 4 ரன் அடித்தாலே பேட்டிங் டீம் ப்ளே பாய்ஸ் வின் பண்ணிடுவாங்க இந்த மேட்சை விக்கெட் பேசிஸில். முதல் வந்து கம்ப்ளீட்லி பீட்டன். நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. 5க்கு 5 தேவை. செகண்ட் பால் ஓவரில் நல்ல வேகம் லோ ஃபுல் டஸ்ஸாக மாட்டிச்சு. குத்தி பம்ப் ஆச்சுன்னா கஷ்டங்க. நல்ல ஃபீல்டிங் பார்த்துருக்காங்க. சூப்பர் ஃபீல்டிங். இங்கே சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. உள்ளே போயிட்டார். எனக்கு தெரிஞ்ச அவர் ஃபாஸ்ட்டாக இருப்பார். ரமேஷ் 1s and 2s ரெடியாக இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் 2 எடுத்திருக்காங்க. முதல் பால் டாட்டுக்கும் சேர்த்து இந்த ரன் ஓடிருக்காங்க. தேர்ட் பால் ஓவரில் குட் ஷாட்டுங்க. இந்த பந்திலே மேட்சை முடிக்கிறாரு. தூக்கி விட்டாங்க. தட்டி விட்டு 4 அடித்து இந்த மேட்சை முடிக்கிறாங்க. மேட்ச் க்ளோஸாக போச்சு. குவார்டர் ஃபைனல் மேட்ச் பிட்வீன் KGF கன்னியாகுமரி வெர்சஸ் ப்ளே பாய்ஸ் ஃப்ரம் திருச்சி. ப்ளே பாய்ஸ் ஃப்ரம் திருச்சி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.